ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் ஒரு கப் தேங்காய் பால், இது சாதம் வடித்த கஞ்சி ஒரு கப். இப்போ ஒரு வாணலி எடுத்துகிட்டு நல்லா கனமான வாணலியை எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் போட போகிறேன். நம்ம ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம ஹேர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எல்லா ஹேருக்கும் வர மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கணும். அதில் சாதம் வடித்த கஞ்சை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்டம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். மாதிரி நல்லா கைவிடாமல் கலர்னா தான் நம்மளுக்கு கட்டி பிடிக்காமல் நல்லா க்ரீம் மாட்டம் வரும். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டேன். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். கைவிட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும். அப்புறம் ஹேருக்கு அப்ளை பண்ணுறப்ப நல்லா இருக்காது. நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். இந்த பேக் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண மாதிரியே இருக்கும். ஹேர் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நல்லா சுருளாக இருக்கிற முடி கூட நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த பேக். இது மாதிரி நல்லா கைவிடாமல் கலர நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும். க்ரீம் மாதிரி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கணும். கேஸ்டர் ஆயில் 1/2 ஸ்பூன் இல்லைனா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேர்னால் கொஞ்சம் நிறையவே கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறின அப்புறமா இது ஒரு பவுலில் மாற்றிட்டு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா க்ரீம் மாதிரி. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த பேக் யூஸ் பண்ணுறப்ப ஹேர் நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். இது மந்த்லி 1 டைம் அல்லது 2 டைம் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ண நம்ம ஹேர் நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே ஆகிடும். இது மாதிரி ஹேரை நல்லா சின்ன பேட்சாக எடுத்து நல்லா ஹேரோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 ஹவர் அப்படியே விட்டுட்டு அப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.